இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சொன்னாலே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் சரி, அதே போல பொலிட்டீஷியன்ஸுமே சரி. இந்த ரெண்டு பேருக்கும் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது பொதுமக்களுக்கு வந்துட்டு இது கிட்டத்தட்ட இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் படிக்காதவங்க, அதே போல் வயசானவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபார்மை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் இது ஈஸியாக வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் மக்களோட புலம்பல் ஒரு சைடு. ரெண்டாவது சைடு இந்த பக்கம் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்துட்டு இந்த எஸ்ஐஆரே வேணாம்ப்பா, இதனால வந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் எலெக்ஷன்ல நடக்கும், ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஓட்டு உரிமையை இழக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த எஸ்ஐஆருக்கு அகென்ஸ்டா இருக்காங்க. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நேற்றுக்கு விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு வீடியோவே போட்டுட்டார். இந்த எஸ்ஐஆர் அப்படின்றப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு விஷயம் தான், அதை வந்துட்டு சரியாக வந்துட்டு நம்ம பயன்படுத்தி முடிக்கணும். அதுவும் இல்லாமல் ஜென்ஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி விஜய் அண்ணா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸும் அதே நேரத்தில் ஒரு வார்னிங்கான சில விஷயங்களுமே வந்துட்டு ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ கம்ப்ளீட்டடாக இன்னைக்கு எஸ்சிஆரில் என்னதான் பிரச்சனை அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். அதில் முதல் விஷயம், எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் தாங்க இருக்குது. இன்னைக்கு நம்ம நவம்பர் மிட்டில் இருக்கோம். இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதம் 120 நாள் தான் இருக்குது, இல்லைன்னா 150 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு யார் முதலமைச்சர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பவர் பொதுமக்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷனில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் சில குழப்பத்தையும் தமிழ்நாட்டில் வந்துட்டு கொடுக்குது அப்படின்றது சில பேரால சொல்லப்படுது. இந்த எஸ்ஐஆர்னா என்னப்பா, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு தமிழில் சொல்லணும்னா, நம்ம ஓட்டர் லிஸ்ட்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு புதுப்பிக்கிற ஒரு ப்ராசஸ். அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 15 வருஷத்துல 10 வருஷத்துல யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னமும் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. அதே போல ஒரு பேர்ல வந்துட்டு 2 ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு, அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஏடா கூடமா இந்த ஓட்டர் லிஸ்ட்டை ஒரு ப்ராப்பரா மெயின்டைனே இல்லை. ஸோ இதனால எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராசஸை கொண்டு வந்தோம்னா, யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுங்க. அதே போல யார் யாரெல்லாம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லாம் லிஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியில எடுக்கணும். இப்படி வெளியே எடுத்தா இதனால கள்ள ஓட்டுகள் கம்மியாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்தியா முழுக்க இந்த மாதிரி வந்துட்டு எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்றது நடத்தணும். இதுக்கப்புறமா 2026 புது ஓட்டர் லிஸ்ட்டை உருவாக்கி யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருக்காங்க அவங்க தான் ஓட்டு போடணும். இறந்தவங்களோட எண்ணிக்கையெல்லாம் வச்சுட்டு வேற யாராவது ஒருத்தவங்க கள்ள ஓட்டு போடக்கூடாதுன்றது ஒரு காரணத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றதை கொண்டு வந்தாங்க. இது வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து எல்லா வீட்டுக்குமே ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்கள் வீட்லையும் கூட வந்துட்டு இந்த மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓஸ் வந்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் வாங்கி எங்கே கொடுக்க சொல்லணுமோ அங்கே வந்துட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே முடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் டைம் என்ன தெரியுமா? 1 மாதம். இந்த தமிழ்நாடு முழுக்க 1 மாதத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா ஊர், எல்லா தெருவிலையும் எல்லா மக்களையுமே வந்துட்டு வெரிஃபை பண்ணி இவங்கெல்லாம் ஓட்டுக்கு வந்துட்டு தேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு இறந்தவங்க, ஸோ இதனால் வந்துட்டு லிஸ்ட்லேருந்து இவங்க பேர்லாம் எடுக்கணும்னு சொல்லி 1 மாதத்தில் இந்த ஒரு எஸ்ஐஆர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எடுக்கணும். ஸோ இங்கே தான் இப்போது பிரச்சனையே இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு எப்படி 1 மாதத்தில் இந்த ப்ராசஸாக பண்ண முடியும், எத்தனை லெவலில் வந்துட்டு ஆட்கள் இறங்கி இதில் வேலை செய்யணும், இதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேரோட ஒரு கேள்வி. ஏன்னா ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது மக்களுக்கும் ஒரு கேள்வி. அதே போலயே கட்சி தலைவர்களும் இதை தான் கேட்குறாங்க. அது இதுக்காக தான் முதல்ல இந்த எஸ்ஐஆருக்கு அகேன்ஸ்டாக நின்னது யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், டிஎம்கே தான் அது முதல்ல இவங்க இந்த எஸ்ஐஆருக்கு அப்போசிட்டாக நின்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றப்போ, இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவைஸ்டு ப்ராசஸ் நடந்தா ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஓட்டு உரிமை அப்படின்றது கிடைக்காமலே போயிடும். ஸோ இதனால வந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் எலெக்ஷன் நேரத்தில் நடக்கும். ஸோ இதனால ஓட்டு எண்ணிக்கை அடிவாங்கும்னு சொல்லி எஸ்ஏஆருக்கு அப்பவே அவர் வந்துட்டு அப்போசிட்டா நின்னாரு. அது கூடவே ஏகப்பட்ட தலைவர்களுக்கு வந்துட்டு அவர் இன்வைட் பண்ணி எஸ்ஏஆர் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்துட்டு பெருசா யாரும் வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க இப்போ அகேன்ஸ்டா நிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இதுல முதல் விஷயம் வந்துட்டு யாரு சொல்றாங்க அப்படின்றப்போ விஜய் அண்ணா இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பீச்சில் சொன்னாங்கன்னா, இந்த ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள்னால சில பேருக்கு ஓட்டு உரிமையே இருந்தாலும், அவங்க உயிரோடு இருந்து ஓட்டு உரிமை இருந்தாலும் அவங்களோட பேர் லிஸ்ட்ல இருந்து வெளியே தூக்கி வீசப்படலாம். ஸோ இதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு உஷாராக இருக்கணும். அதே நேரத்தில் ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற முதல் ஓட்டாளர்கள் அவங்களுக்கு ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்தையும் அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு எலெக்ஷன் உங்களோட ஓட்டு வந்துட்டு ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லை அப்படின்றப்போ அதை
எப்படி வந்துட்டு நம்ம ஓட்டு லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸையுமே வந்துட்டு அவர் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். அதோடு சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டும் என்ன அப்படின்றப்போ, நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறீங்க ரைட்டு, அது கொஞ்சம் முன்னாடியும் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு போன வருஷமோ முந்தின வருஷமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த ஒரு நெருக்கத்தில் ரொம்ப ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே யாருக்கு ஓட்டு இருக்கும் யாருக்கு ஓட்டு இருக்காது அப்படின்றது இது வரைக்குமே கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ இதனால வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு நிலையான ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா அவரோட வீடியோவில் இது டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். சரி, இது வந்துட்டு விஜய் அண்ணா வந்துட்டு டீட்டெயிலாக இந்த ஒரு எஸ்ஐஆரை பற்றியும் ஜென்சி மக்கள், அதாவது இதுக்கப்புறம் முதல் ஓட்டர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமானவங்க, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் செய்யப்படலாம். ஸோ அதனால் ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் விஜய் அண்ணா அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். இதோட தொடர்ச்சியாக இப்போ அடுத்தது டிஎம்கே சைட்லேருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த இடங்கள் எல்லாத்துக்குமே எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆப்போசிட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல தான் நாங்களும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஆட்சியில் வந்துட்டு எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்றது சொல்கிறோம். இது ஏன் அப்படின்றப்போ முதல்ல இருந்தே அவங்க வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2-3 நாளில் வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பார்த்தா நல்லா படித்தவன் கூட அந்த ஃபார்மை ஃபில்லப் ஒழுங்காக பண்ண மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது ஒரு புரியாத ஒரு ஃபார்மாகவே இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு படித்தவனே இது பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பாமர மக்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேயே இருக்குது. இன்கேஸ் அவங்க தப்பாக ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டாங்க, இருக்கிற டீட்டெயில் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்துட்டு ஓட்டு உரிமை இல்லாமல் அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்களோட பேரை எடுத்துட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு எலெக்ஷனோட ரிசல்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒழுங்காக ஃபில்அப் பண்ணலை, ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு எலெக்ஷன் இதனால் பாதிக்கும் அப்படின்றது நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஒரு கருத்தாக இருக்குது. இது டிஎம்கே சைடு. ஸோ அதே போல் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் அண்ணா வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்றப்போ, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அது ஏன் நீங்கள் இந்த எலெக்ஷன் வர 4 மாதம் 5 மாதத்துல தான் பண்ணுவீங்களா, அதுக்கு முன்னாடிலாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறேன். நீங்கள் பண்ணுறவங்க பண்ணுறீங்க, அது கொஞ்சம் முன்னாடி பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கனாக்கா இந்த எலெக்ஷனில் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும்ல. இப்போ இந்த எலெக்ஷன் 4 மாதம் 5 மாதத்தில் வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா மக்கள் குழப்பம் அடைவார்கள். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இது வந்துட்டு இப்போ 4 மாதம் எலெக்ஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ப்ராசஸை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைவர் நம்மளோட சீமான் அண்ணா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் அவங்களோட ஆப்போசிட் விஷயத்தை வந்துட்டு இந்த எஸ்ஆருக்கு அகேன்ஸ்டாக காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு குழப்பம் அடையக்கூடாது. நம்ம மக்கள் வந்துட்டு இந்த ஒரு எஸ்ஆர் ஃபார்ம் அப்படின்ற இந்த ஓட்டு விஷயத்தில் குழப்பம் அடைஞ்சு அவங்க நாளைக்கு பின்னா இந்த ஓட்டு லிஸ்ட்லேருந்து அவங்க பேர் எடுத்துட்டாங்கன்னா திரும்பியும் வந்துட்டு அந்த ஓட்டு லிஸ்ட்டை சேர்க்கணும் அவங்க பேருன்றதுக்காக எத்தனை பேர் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுவாங்க. சரி ஓட்டு இல்லையா, சரி உடுப்பாடுறதோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. சில பேர்லாம் வந்துட்டு மக்கள் அவ்வளோதான் வந்துட்டு சரி இது எங்கே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்குது வேலைகளெல்லாம் விட்டுட்டு, ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இந்த வருஷம் இல்லைனா சரி அடுத்த வருஷம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றது மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ இங்கே தமிழ்நாட்டில் நினைக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் நடக்காது. அந்த அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியாக வந்துட்டு இந்த ரிசல்ட்டும் வருமா அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அது ஏன் வந்துட்டு இப்போ பண்ணுறீங்கன்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேணாம் அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு எஸ்ஐஆருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்றப்போ பிஜேபி. இதில் வந்துட்டு அண்ணாமலை அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது எஸ்ஐஆர் வேணாம் சொல்கிறீங்கன்றது தாண்டி அது ஏன் வேணாம், அந்த எஸ்ஐஆர் அப்படின்றது என்ன தப்பாக இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறேன். எஸ்ஐஆர் அப்படின்றது இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வெறும் ஒரு ரிவைஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ், ஒரு புதுப்பிக்கப்படுற ஒரு ப்ராசஸ் தான். அதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளில எடுப்பாங்க ஓட்டு லிஸ்ட்லேருந்து. யார் யாரெல்லாம் ஒரே பேரில் 2 ஓட்டு வச்சுட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வெளியில் எடுப்பாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்கள் பேர் ரகுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஓட்டு இங்கேயும் இருக்குது, அதே போல் உங்கள் ஊர்லேயுமே அதே போல் உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்றப்போ ஒரு டபுள் ஓட்டாக மாறும். ஸோ இதனால் கள்ள ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக இதுக்குள்ளே வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராசஸை நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்குமே பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே இதில் எங்கே தப்பு நடக்குது, இதில் என்ன தப்பு நடக்குதுன்றது ஒன்று ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு வந்து காமிங்க. அதுக்கப்புறம் இது எஸ்ஆர் பண்ணலாமா வேணாமன்றது ஒரு பேச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எஸ்ஆர் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தாண்டி மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மக்கள் பயப்படுறதே இந்த தலைவர்கள் எஸ்ஆர் வேணாம் அப்படின்றது சொல்றதை வச்சு தான். பட் அது ஏன் வேணான்றது யாருக்காவது கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்றது அண்ணாமலை அண்ணாவோட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஆர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றது தான். அதே போல் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஆர் ப்ராசஸ் தேவை. ஸோ இதனால் வந்துட்டு ஏகப்பட்ட கள்ள ஓட்டு இதனால் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டும் எஸ்ஆர் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் யார் தலைமையில் நடக்குதுன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தலைமையில் நடக்குது. இதில் எந்த கட்சி கீழேயுமே எந்த கவர்மெண்ட் கீழேயுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது இல்லை, அது அவங்க தனி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதனால
அதனால எந்த கட்சியை எதிர்த்தாலும் எந்த கட்சி சப்போர்ட் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுபடி தான் செயல்படுத்துவாங்க. அது அவங்க எப்போ செயல்படுத்தணும், எப்போ முடிக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்றது எந்த கட்சிகள் சொன்னாலும் அவங்க காதில் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போவும் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸை இந்த ஒரு மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில் முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக இப்போ எல்லா வீட்லேயுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நடக்கிற வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது யார் சொன்னாலும் இசிஐ அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு நிப்பாட்டாது அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது கொடுக்கணுன்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் இந்த எஸ்ஏஆர் பற்றி சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் இது எனக்கு பர்சனலாக பொறுத்த வரைக்கும் நான் எஸ்ஏஆர் காப்பி வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணும்போது எனக்கே ஏகப்பட்ட டவுட் இருந்தது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ இதனால வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஒருத்தவங்களோட ஹெல்ப் வச்சு தான் அதை நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வயசானவங்க, ஒரு பெருசாக நாலேஜ் இல்லாத, படிப்பு நாலேஜ் இல்லாதவங்களுக்குலாம் அது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்றது தெரியல. அதே போல் என்ன அந்த எஸ்ஆர் காப்பி ஃபில்அப் பண்ணி என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு சப்மிட் பண்ண சொன்னாங்க. அங்கே போயிட்டு நான் டவுட் கேட்டாலுமே சில அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் அதை நெட்டில் பார்த்து பண்ணிக்கிங்க, இதான் வெப்சைட்னு சொல்லி ஒரு போர்டில் வெப்சைட் எழுதி வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னென்ன டவுட் இருக்கோ அதில் கிளியர் பண்ணி அதில் ஒரு படித்தவனுக்கே இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட் மூலியமாக தான் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ஒரு பாமர மக்களுக்கும் அதே போல் வயசானவங்களுக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலே அப்படின்றது தெரிஞ்சுங்க. ரியாலிட்டி கிரவுண்ட் பார்க்கும்போது அந்த ஃபார்ம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு ஃபார்மாக தான் இருக்குது. படித்தவங்களே கொஞ்சம் திணறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்து உதவி பண்ணுங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட்டுமே. ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எஸ்ஏஆர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க, இதுக்கான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்றது எல்லாருமே அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ மறக்காம உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் இதுல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷம் தான் ஸ்வீட்டாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.